ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாயசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பாயசம் பாசிப்பருப்பு வச்சு செய்வோம், அதுக்கப்புறமா ஜவ்வரிசி சேமியா இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வீட்டில் கடலைப்பருப்பு எல்லார்கிட்டையுமே இருக்கும். அந்த கடலைப்பருப்பை வச்சு தான் நம்ம பாயசம் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய கடலைப்பருப்பை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். தினமும் நம்ம டீ காஃபி ஈவினிங் டைமில் குடிச்சிட்ருப்போம். ஆனால் கொஞ்சம் அப்பப்போ வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி பாயசம்லாம் செஞ்சு குடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். எப்பயும் டீ காஃபியே குடிக்காமல் பாயசம், அதுக்கப்புறமா பாதாம் கீர் அந்த மாதிரிலாம் நம்ம குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், புதுசாக இருக்கும், நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்போம். வாங்க இப்போ கடலைப்பருப்பை வச்சு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கடலைப்பருப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிராம் இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். பருப்பு வறுப்பட கொஞ்சம் நல்லா மணமாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கக்கூடாது. கடலைப்பருப்பை வறுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 முறை நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்க போகிறேன். கடலைப்பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். பாயசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பருப்பு வேகும்பொழுது தண்ணியும் ட்ரை ஆகிடும், அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பருப்பு நல்லா வேகணும், மசிக்கிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதனால் நீங்கள் ஒரு 5-6 விசில் கூட வச்சுக்கலாம். 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. கடலைப்பருப்பை நம்ம கையில் எடுத்தோம்னா நல்லா மசியணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப முழுசாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பருப்பை மசிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப முழுசாக இல்லாமல் கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கரைச்சிக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 1.25 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் செய்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கடலைப்பருப்பு வேக வைக்கும் போதே நான் தண்ணி அதிகமாக சேர்த்ததுனால இப்போ நான் தண்ணி சேர்க்கல. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 கப் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம், அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் திக்காக தேங்காய் பால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மசிச்சு வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துடலாம். அப்படி இல்லைனா காட்டன் துணி போட்டு கூட பாலை நல்லா தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா திக்கான தேங்காய் பால் தான் வேணும். ஃபஸ்ட் டைம் எடுக்கிற தேங்காய் பால் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாயசத்துக்கு. மீதி இருக்கிற அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம மசால் குழம்பு எதுனா செய்வோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சட்னி அரைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். அது தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 2-3 முறை பால் எடுப்பாங்க. நம்ம ஒரே ஒரு டைம் தான் திக்காக பால் எடுத்திருக்கோம். அதனால் அந்த தேங்காவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, தூசி நிறையா இருக்கும். நம்ம தேங்காய் பால் வெள்ளை கரைசல் எல்லாம் சேர்க்கணும், அதனால் பாயசம் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகிட போகுது. பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி கெட்டியாக சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
ஒரு பக்கம் பாயாசம் வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் முந்திரி திராட்சையை வறுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வெள்ளை கரிசலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குக் ஆகினா நல்லாயிருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், பாயாசம் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 நிமிஷம் நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் வந்திருக்கு பாருங்கள். பாயாசம் குடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மாட்டிங்க. இது போல் நீங்கள் கடலைப்பருப்பு இருந்ததுன்னா வீட்டில் உடனே இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், பசும்பால் கூட காய வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் கடலைப்பருப்பு இருக்கும். பாயாசம் சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னா உடனே நீங்கள் கொஞ்சம் நேரத்திலேயே பாயாசம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால், பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கிளாஸில் ஊற்றி கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். கடலைப்பருப்பு பாயாசம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபியை பார்த்ததுமே போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் நிறைய ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எப்போ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது ட்ரை பண்ணாதவங்களுக்கும் செஞ்சுருக்காங்களா, அப்போ நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நல்ல நல்ல ரெசிபிஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக மறக்காமல் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் மோட்டிவாக இருக்கும். முக்கியமாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தீபாவளியெல்லாம் வரப்போகுது, அதனால் நிறைய ரெசிபிஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபி எல்லாம் வேணும் தீபாவளி ஸ்பெஷலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சேனலில் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். இன்னொரு சேனலான நம்மளுடைய சேனல் என் சமையல் என் சுவை சேனலில் வந்து ஸ்நாக்கை தவிர்த்துட்டு இது எல்லா ரெசிபிஸுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். குழம்பு ரெசிபிஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், மதிய லஞ்சுக்கு, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம அந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் மசாலா சேனல், நம்மளோட இன்னொரு சேனலான என் சமையல் என் சுவை சேனல், 2 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.